ஊடக உலகில் ஆச்சரியங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் உலகமெல்லாம் வாழும் வேந்தர் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகின்றோம். பூத்திருக்கும் புதிய ஆண்டில் காத்திருக்கும் உங்கள் கனவுகளெல்லாம் நனவாக வேண்டும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும். இந்த ஆண்டிலாவது உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களும் தித்திப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். பூத்திருக்கும் புதிய ஆண்டை முன்னிட்டு வேந்தர் தொலைக்காட்சி சொர்க்கம் என்பது நமக்கு வீட்டிலா வெளியிலா என்றொரு பட்டிமன்றத்திற்கு வடிவம் தந்து எளியவன் என்னை நடுவராக இயக்க பணித்திருக்கின்றார்கள். முதலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் நாம் சொர்க்கத்தை அனுபவித்தாக வேண்டும். ஆகவே எப்பொழுதும் ஒரு இறுக்கமான மனநிலை, எதையோ ஒன்று தொலைத்து விட்டது மாதிரி ஒரு கவலை, முகம் முழுவதும் சோகம், அகம் முழுவதும் ஒரு நெருக்கடியோடு ஒரு வாழ்க்கையை இந்த மனிதன் இன்றைக்கு நகர்த்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீடு முழுக்க இயந்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கிற இதயங்கள் எல்லாம் இன்றைக்கு காலியாகி கொண்டிருக்கிற காலம் இந்த கலிகாலம். நான் அமெரிக்காவுக்கு போனேன். நியூயார்க் நகரத்தில் அங்கே காம்பவுண்டு சுவர்களே எந்த வீட்டுக்கும் இல்லை, கேட்டே கிடையாது. இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டியிருக்கான், 50 அடி உயரத்துக்கு காம்பவுண்டு சுவர் கட்டியிருக்கான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லா வீட்டிலும் 3 கார் 6 கார் இருக்கிறது. வீட்டினுடைய பக்கவாட்டில் அந்த காரை நிறுத்தி இருக்கிறார்கள். நியூயார்க் நகரம் முழுவதும் சுற்றி பார்த்தேன். ஒரு இருசக்கர வாகனத்தை கூட என்னால் பார்க்க முடியல. நான் கேட்டேன், நீங்கள் கொசு தொல்லை உண்டா என்று கேட்டேன். நான் இங்கே 30 வருடம் ஆகிறது, மஸ்கிட்டோஸை நான் இன்னும் இங்கே பார்க்கவே இல்லை என்றான். நான் சொன்னேன், அப்படி என்றால் அமெரிக்காவில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னேன். மதுரை ரயில் நிலையத்தில் இறங்கினா கொசு கூடவே வருகிறது. கொசுவே அவன் பார்த்ததில்லை, ஸ்னேக்கை பார்த்ததில்லை. திருடர்கள் அங்கே இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அமெரிக்காவை பார்த்தேன். நதிகளெல்லாம் இங்கே நாடு கடத்தப்பட்டு விட்டன. அங்கே ஹட்சன் என்ற ஒரு நதி ஓடுகிறது நியூயார்க்கில். ஹட்சன் நதிக்கு இந்த பக்கம் நியூயார்க், அந்த பக்கம் நியூ ஜெர்சி. ஆச்சரியப்படுவீர்கள், ஹட்சன் நதியில் கப்பல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே ஓடமாவது ஓடுகிற வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. ஆகவே சொர்க்கம் என்பது வெளியில் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போது அது வீட்டுக்குள் அதனுடைய ஒளியும் நிழலும் தாவும். சொர்க்கம் உடலில் இருந்து உயிர் பிரிந்து போனதற்கு பிறகு அங்கே கிடைக்குமோ இல்லையோ, இங்கே நமக்கு சொர்க்கம் கிடைத்தாக வேண்டும். ஆகவே வாழுகிற வாழ்க்கையில் எவன் ஒருவன் சொர்க்கத்தை சிருஷ்டிக்கிறானோ அவன்தான் இந்த நாட்டில் வசதியான மனிதன். வாழ்க்கையை பூவாக கருதி கொள்கிற, வாழ்க்கை முழுவதும் புன்னகிக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இல்லை. ஏறிக்கொண்டிருக்கிற விலைவாசியும் ஒரு நிச்சயமற்ற தன்மை நம்முடைய உதடுகளில் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எதை பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆசை நம்மை இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. போதும் என்கிற மனம் ஒருவனுக்கு வந்துவிடுமானால் சொர்க்கம் அவனுக்கு சாத்தியமாகிவிடும் என்பார்கள். 2015 நாம் இன்றைக்கு வலது காலை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் எங்கே இருக்கிறது? வீட்டில் இருக்கிறதா, வெளியில் இருக்கிறதா? வெளியிலே போனால் என்ன? இன்றைக்கு காலை செய்தி, வெடிக்குண்டு வெடித்தது, போடோ தீவிரவாதிகள் அஸ்ஸாமில் 66 பேரை கொன்று முடித்து விட்டார்கள் என்ற ஒரு ஈரச் செய்தி இதயத்தை உலுக்குகிறது. ஆகவே ஒரு பயணம் என்று சொன்னால் நம்பி பயணிக்க முடியவில்லை. நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் பெரும்பான்மை பணத்தை இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கே செலவழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த நாட்டின் சர்க்காருக்கு இருக்கிறது. ஆகவே எங்கே போனாலும் ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, ஒரு நிச்சயமற்ற நிலைமை. வீட்டில் போனால் நிழல் உண்டா, நிம்மதி உண்டா? எவன் ஒருவன் சாய்கிற பொழுது, கட்டிலில் சாய்ந்து விடுகிற பொழுது தூக்கமும் நித்திரையும் அவனை தழுவிக்கொள்கிறதோ அவனுக்கு அங்கேயே சொர்க்கம் கிடைத்து விட்டதுன்னு நம்பலாம்.
ஆனால் பல பேருக்கு உடல் வலிக்கு மருந்து கண்டுபிடித்து விட்ட இந்த உலகத்தில் மனவலிக்கு இன்றைக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. வீட்டிலே நிம்மதி இருந்து வீதிக்கு போய்விட்டால் அங்கே அநியாயம் கோலோச்சுமானால், அங்கே அக்கிரமத்தின் கொடி பறக்குமானால் நாம் சொர்க்கத்தை இழந்து விடுவோம். வீட்டிலும் சொர்க்கம் இருக்க வேண்டும், வீதியிலும் சொர்க்கம் இருக்க வேண்டும். இப்பொழுது வீட்டில் இருக்கிறதா வீதியில் இருக்கிறதா என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய $1,000,000 கேள்வி. வீட்டில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு 3 நாவலர்கள் வந்திருக்கிறார்கள். இல்லை, வீதியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சாதிப்பதற்கு 3 நாவலர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வீட்டில் இருக்கிறதா சொர்க்கம்? இருக்கிறது என்று சாதிப்பதற்கு திக்கெல்லாம் புகழ்கிற திருநெல்வேலி சீமையில் இருந்து பேராசிரியர் பூதத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, வெளியிலே உருவங்கள் நடமாடுவதை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் வீட்டுக்கு உள்ளேதான் உள்ளங்கள் உறவாடுவதை நீங்கள் பார்க்க முடியும். வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியே வருகிற எல்லோருமே எப்போது வேலை முடியும், வீட்டுக்கு எப்போது செல்வோம் என்ற அவசரத்திலே தான் நாம் இருக்கிறோம். ஆண்டாள் பாடின ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுட்புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாளாதே சாரங்கன் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு மழையை வேண்டி கண்ணன்ட்ட வேண்டின ஆண்டாள். அப்படி எல்லாரும் மழைக்காக தவம் இருக்கிறோம். ஆனால் ஆபீஸை விட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் மழை வந்துட்டா சனியை முடிச்ச மழை, வீட்டுக்கு போன பிறகு வரப்படாதா அப்படின்னு நம்ம ஆதங்கப்படுகிறோம் என்று சொன்னால் எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுல தானே அக்கறையோடு இருக்கும். நடுவர் அவர்களே, நிகழ்ச்சி முடிஞ்சு நான் வீட்டுக்கு போன உடனே கதவுல போய் கையை வச்ச உடனே கதவு திறக்கும். என் பொண்டாட்டி கதவாகவே மாறி காத்துக்கிட்டு இருப்பா. எனக்கு சில சமயத்தில் என் வண்டி சத்தம் கேட்ட உடனே கதவை திறந்துக்கிட்டு தெருவுக்கு ஓடி வருவா. நான் வண்டியை நிப்பாட்டிட்டு அவளை பார்த்து நான் இங்கேருந்து ஓடுவேன், அவள் என்னை பார்த்து அங்கேருந்து ஓடி வருவா. என்னை பார்த்து அவள் சிரிக்க, அவளை பார்த்து நான் சிரிக்க, எங்கள் 2 பேரை பார்த்து ஊரே சிரிக்கும். இந்த மகிழ்ச்சி என்பது வீட்டுக்குள்ளே இருக்குங்க. வெளியில் இந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியுமா? வீட்டில் எங்கள் அம்மா, என்னை பெத்த தாய் இருக்கா, நான் என்ன செஞ்சாலும் பாராட்டுவா. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு 30 திருக்குறளை படித்து எங்கள் அம்மாட்ட போய் ஒப்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா பக்கத்து வீட்டு பொம்பளைகள்ட்டெல்லாம் சொல்லிட்டா, என் மகன் 300 திருக்குறள் படித்து ஒப்பிச்சுட்டான்ட்டான். அப்படிப்பட்ட அற்புதமான அன்னை அம்மா என்கிற உறவு வீட்டுக்குள்ள இருக்குங்க. அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் இப்படி தாங்க எனக்கு தெரிஞ்ச நகைச்சுவைகளை எடுத்து விட்டேன். கூட்டத்தில் இருந்து ஒரு தங்கச்சி கெக்கன்னு சிரிச்சிட்டா. எனக்கு சந்தோஷமா இருந்தது, என் தங்கம் இவ்வளவாது சிரிக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருந்து ஒரு கிழவி அவளை பார்த்து சொல்றா, ஏன் இப்படி கொண்டுட்டி சிரிச்சுக்கிட்டு கிடக்க, ஒரு சமஞ்ச குமரி இப்படியாட்டி கூச்சம் இல்லாமல் சிரிப்பாவோ, ஒரு வாலிப பையன் பேசிக்கிட்டு இருக்கான், உனக்கு என்னட்டு வெக்கம் இல்லாமல் இழிப்பு வேண்டிய கிடக்கு இழிப்பு, வாயை இழுத்து வச்சு தச்சு விடுவான். ஆமாம், நீ பேசு தம்பி, ஒருத்தையும் சிரிக்க விடாமல் நான் பார்த்துக்கிட்டு. ஏங்க, வெளியில் உள்ள உறவுகள் இப்படி தான் இருக்கும். ஒருத்தனை சிரிச்சா கூட சிரிக்க விடாது. ஆனால் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அம்மாங்கிற உறவு, அப்பாங்கிற உறவு, மனைவிங்கிற உறவு, நம்ம பெத்த பிள்ளைகள்ங்கிற உறவு, நம்ம ஒரு சின்ன காரியம் செஞ்சால் கூட நம்மளை போற்றி புகழ்ந்து நம்மளை நல்ல வழிக்கு ஆளாக்கி நெறிப்படுத்துவது எதுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகளுங்க. அங்கே மகிழ்ச்சி இருக்கும். நண்பர்கள் எப்படி இருக்கான் இன்னைக்கு? இல்லை உனக்கு கல்யாணமாடா சரக்குண்டான்னு கேட்கான். ஒருத்தனுக்கு அப்பன் செத்து போயிட்டான், அப்பம்னா செத்து தாமல போவான், வா சரக்கடிக்க போகும்னு கூப்பிடுதான். இப்படிப்பட்ட வெளியில இருக்கக்கூடிய இந்த நண்பர்களாங்க நமக்கு மகிழ்ச்சியை தருவான்னு சிந்திச்சு பாருங்க. 2006 டிசம்பர் 15 ஒரு ஆக்சிடென்ட், எனக்கு விபத்து, சாலை விபத்தில் அடிபட்டு எங்கள் திருநெல்வேலியில் பெரிய மருத்துவமனையில் படுத்து கிடக்குங்க. என் நண்பன் ஒருத்தன் தவறாமல் என்னை தினமும் பார்க்க வருவான். அவன் அப்படி தான் என்னையை தான் பார்க்க வராமன்னு நானும் ஒரு 2-3 நாளாக நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் என்னையை பார்க்க வரல, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு நர்ஸு பிள்ளையை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். என் பெட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெட்டில் ஒரு நாள் அந்த பையன் படுத்துக்கிட்டு அந்த பிள்ளைய பார்த்து, ஹாய் நர்ஸ், நீ என் இதயத்தை திருடி விட்டாயின்னா. அந்த பிள்ளை சொல்லிச்சு, போல லூஸு, எங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உன் கிட்னியே திருடி போடுவோம் முடிச்சு. அடுத்த நாள்லேருந்து வரவே இல்லை, ஓடி போயிட்டான். வீட்டில் பாருங்கள், சுகப்பிரசவம் நடக்கும். ஒரு காலத்துல எல்லாம் தாய்மார்கள் சுகப்பிரசவத்தில் குழந்தை பெறுவாங்க. ஏன்னா வீட்டில் அந்த மாமியார், அம்மா இவங்கெல்லாம் இருந்த அந்த பிள்ளைக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்து அதை எப்படி சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கணுமோ அப்படி வழிவகுத்து பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. உறவுகளை நம்ம பராமரிக்கலைன்னு வச்சுக்கோங்க, வீதிக்கு வர வேண்டியதான், ஆஸ்பத்திரியில் போய் சேர வேண்டியதான். ஆஸ்பத்திரியில் சேர்ந்தாச்சுனாலே போதும், சுகப்பிரசவத்தில் பிள்ளை பிறக்கிறதா இருந்தாலும் அவங்க பிறக்க விட மாட்டாங்க.
சிசேரியன் பண்ணி எடுக்கணும், 50,000 கொண்டா 60,000 கொண்டா. நம்ம போய் கடனை உடனே வாங்கி கொண்டு கொடுத்துட்டு ஆஸ்பத்திரி வாசலில் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்பான். டாக்டர் அம்மா சிசேரியன் பண்ணி பிள்ளையை தூக்குவா. பிள்ளை பிறந்த செய்தியை சொல்லதுக்கு நர்ஸ் வருவா. ஆஸ்பத்திரி வாசலில் ஒரு பைத்தியார பையன் நின்றுக்கிட்டு இருப்பான். இந்த நர்ஸு வேகமாக ஓடியாந்து வந்து அவன் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்பாவாயிட்டீங்க, நீங்கள் அப்பாவாயிட்டீங்க, நீங்கள் அப்பாவாயிட்டீங்கம்பா. அவன் படாருன்னு கையை உதறிட்டு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையம்பா. ஏன்னா உள்ள குழந்தை பத்து கிடக்கால, அவன் குழந்தை வெளியே நிற்கான். அவன் கையை போய் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்பாவாயிட்டியே, நீங்கள் அப்பாவாயிட்டியே. பிறந்திருக்க பிள்ளை மூக்கு முழியும் உங்க சாடையிலே இருக்கு. பேதிலவா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தில் அவ தீய கொளுத்தி போட்டு போயிடுவான். வீட்டை விட்டு வெளியே வந்தா இத்தனை குழப்பங்கள் இருக்குங்க. ஒரு பஸ்ல நிம்மதியா ஏற முடியுதா? நான் சில பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறது சிலத்தையுமே பஸ்ல போனோம்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னோம்னா என்னைய பார்த்தா ஒரு டிரைவரும் வண்டியை நிப்பாட்ட மாட்டேங்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கும் வண்டி. நான் பின்னாடி விரட்டிக்கிட்டு போய் ஏறுவேன். அது ஏறின உடனே கண்டக்டர் சொல்லுவார், ஏறி தொலைமலை சாவுகிறாக்கி, அமெரிக்காவுக்கால போகிறேன், அடுத்த பஸ்ஸில் வாயமில்லை அப்படியும் மாதிரி என்னைய. நான் அப்பவும் ஏறி உள்ளே உட்காந்துருப்பேன். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா சில கொஞ்சம் அழகான பிள்ளைகள், அவங்க பஸ்ஸுக்கு கையை கூட காட்டாண்டான். ஏன்னு கடிக்கணும், இப்படி லேசாக தலையை சொரிஞ்சாலும் போதும், ஊச்சின்னு பிரேக் அடித்து அவள் முன்ன கொண்டு பாட்டிடுவான். இந்த அம்மா படியில் தான் காலை வைப்பா. கண்டக்டர் முன்வாச வழியாக குதிச்சு ஓடியாருவான். ஓடியாந்து வந்து 2 பக்கமும் கையை வச்சுக்கிட்டு ஏறுமா தங்கம் யாரு அப்படின்னு அவளை தாங்கி தடிச்சு உள்ளே ஏற்றுவோம். இந்த அம்மா 2வது படி 3வது படியில் காலை வச்சு நிற்கும். கண்டக்டர் வேலை முடிஞ்சிடும், டிரைவர் வேலை ஆரம்பிச்சிடும். முன்னவாம்மா எம்மா முன்னவா, அவள் முன்னால் கூப்பிடுதாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க என்னாச்சு, பஸ்ஸில் டிரைவர் கிட்ட 10 சீட்டு சும்மா கிடக்கும், ஆம்பளையில உட்கார விட மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஆம்பளைலாம் பின்னாடி போ, ஓ மூஞ்ச பார்த்துட்டு எனக்கு வண்டி ஓட்ட முடியாதுங்க. பெண்கள் வந்தாச்சுன்னா போதும், அவங்கள முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பபாங் 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 ஆரை நடிச்சுக்கிட்டு வட்டம் அங்கே சுற்றுதான் இங்கே சுற்றுதான், கடைசியில் 58 கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே கொண்டு விடுதான். அன்னைக்கு ஒரு டிரைவர் சொன்னாரு, சர்வால் இந்த வண்டிலாம் டீசலில் ஓடலை, இந்த பொம்பளை புள்ளி வைக்க மல்லிகைப்பூ வாசனையில் தான் வண்டி ஓடுதுங்க. ஏங்க இப்படி சிக்கல்கள் வெளியில் இருக்கங்க. இவங்க கிட்ட நம்ம மகிழ்ச்சியை பார்க்க முடியுதா? கல்வி என்பது விதைகளை போல தூவப்படணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கல்வி என்பது ஆணிகளை போல அறையப்படுது. இதயத்தில் இனிமையாக இருக்க வேண்டிய கல்வியை முதுகில் சுமையாக ஏற்றுகிறார்களே. இந்த குழந்தைகளை பராமரிக்க தெரியுதா? இன்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களை சரியாக பராமரிப்பதில்லை, மாணவர்கள் ஆசிரியர்களை மதிப்பதும் இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்தால் நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு பாதுகாப்பு இல்லைங்க. மகிழ்ச்சி என்பது வீட்டுக்குள்ளே இருக்கு, வெளியில் நம்ம பார்க்க முடியல. சொர்க்கம் என்பது நமக்கு வீட்டிலே 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 என்பதை சொல்லி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் உங்களுக்கெல்லாம் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் சொல்லுகிறார், வீடு இன்றைக்கு கூடாக இருக்கிறது, ஆனால் தேசம் இன்றைக்கு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாறிப்போய்விட்டது. வீட்டிலிருந்து வீதிக்கு போனால் எத்தனை அநியாயங்களை அக்கிரமங்களை தாண்டி வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கிறது. ஆகவே வீதிக்கு போய்விட்டால் வீட்டுக்கு எப்போது போவோம், வீட்டுக்கு எப்போது போவோம் என்ற ஏக்கம் நம்மை துரத்துகிறது. ஆகவே ஒரு மனிதனுடைய விடுதலையை தீர்மானிப்பது வீதி கிடையாது, வீடுதான் என்று வீதியிலே நடைபெறுகிற அநியாயங்கள் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்திவிட்டு பேராசிரியர் பூதத்தான் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இது அட்லாண்டிக் பெரும்பிழை, இது இமாலய மடத்தனம், பசிபிக் பிசகு. பூதத்தான் எந்த உலகத்தில் இருக்கிறார்? வெளியிலேதான் இருக்கிறது சொர்க்கம். சாதிப்பதற்கு வருகிறார் இனியவன். மெகா சீரியல் பார்த்து அழுகின்ற பெண்களை விட கல்யாண சீடி பார்த்து அழுகின்ற ஆண்கள் இந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். சோகங்களை, துயரங்களை, துன்பங்களை, அவமானங்களை அத்துணையையும் விடக்கூடிய இடம்தான் வீடு. நடுவர் அவர்களே, வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணியிலிருந்து வந்தவர் வீடு சொர்க்கம்னு சொன்னார். உண்மை. வீட்டுக்கு போகாத எல்லா ஆம்பளைக்கும் வீடு சொர்க்கமாக தான் இருக்கும். யதார்த்தம் என்ன தெரியுங்களா? மெகா சீரியல் பார்த்து அழுகின்ற பெண்களை விட கல்யாண சீடி பார்த்து அழுகின்ற ஆண்கள் இந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். மனைவி கூட இருந்தால் நடக்கும். மனைவி அருகில் இருந்தால் ஹோட்டல் பில்லு வரும். அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் ஃபோன் பில்லு வரும். அவள் நம்ம சுத்தமாக வேணான்னு வச்சுட்டு பார் பில்லு வரும்.
ஆக பில்லு நமக்கு கன்ஃபார்ம். எங்கள் வீட்டுக்காரமா கேட்டாங்க, கிறிஸ்மஸ்க்கு நகை வாங்கித்தாங்கன்னு 20ஆம் தேதி கேட்டான். நான் முடியாதுன்னு சொன்னேன். 2 நாள் கழித்து நான் போயிட்டு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன். கேட்டால் அன்னைக்கு மட்டும் முடியாதுன்னு சொன்னீங்க, இன்றைக்கி ஏன் வாங்கி கொடுக்குறீங்கன்னு. இல்லை, நேற்று ஒரு ஜோசியரை பார்த்தேன், மனைவி கேட்டதை எவன் ஒருவன் வாங்கி தரவில்லை என்றால் 5 ஜென்மத்துக்கு அவளே மனைவியாக வருவான்னு சொன்னான். இவ்வளவு பெரிய ரிஸ்க் நான் எடுக்க தயாரா? நீங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தன் முட்டாளா இருப்பான், வெளியே போனா அறிவாளி ஆயிடுவான். ஒரு குட்டி பையன் பஸ்ல ஏறினான், குழந்தைங்க எப்பவும் வெளியே வரும்போது சந்தோஷமா பேசிட்டே வருவானுங்க. அவருடைய கற்பனை உலகத்தில் வந்துட்டே இருப்பான். பஸ்ஸில் ஏறவன் டிரைவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்துட்டு சொன்னான், எங்க அப்பா ஒரு பெரிய சிங்கமாக இருந்து எங்க அம்மா ஒரு பெண் சிங்கமாக இருந்தா நான் சிங்க குட்டியா இருந்திருப்பேன். பஸ் டிரைவர் அவனே பார்த்துட்டு சைலன்ஸா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டினார். திரும்பவும் சொன்னான், எங்க அப்பா ஒரு ஆண் யானையா இருந்து எங்க அம்மா ஒரு பெண் யானையா இருந்தா நான் யானை குட்டியா இருந்திருப்பேன். வாயை மூடுறா, டென்ஷன் ஆகுது அப்படின்னாரு. திரும்பவும் சொன்னா, எங்க அப்பா ஒரு ஆண் புலியா இருந்து நான் எங்க அம்மா ஒரு பெண் புலியா இருந்தா நான் புலி குட்டியா இருப்பேன்னு. போய் பின்னாடி உட்காருன்னு. அவன் திரும்பவும் சொல்றான், எங்க அப்பா ஒரு மானாக இருந்து எங்க அம்மா ஒரு பெண் மானா இருந்தா நான் மான் குட்டியா இருந்திருப்பேன். டிரைவர் கேட்டான், உங்க அப்பா ஒரு ஊதாரியா இருந்து உங்க அம்மா ஒரு உதவக்கரியா இருந்தா நீ என்னவாயிருப்பேன்னு. டிரைவர் ஆயிருப்பேன்னா. இனி கேட்பானா? இவர் சொல்றாரு குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காத ஒரே பொருள் உப்புமா. எங்க அம்மா செஞ்சாங்கன்னா பெரிய காட்டா வரும், தட்டை தூக்கி அடிப்பேன். எனக்கு வேண்டாம், பட்னியா இருந்தாலும் இருப்பேனே தவிர உப்புமா சாப்பிட மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் வீட்டுக்காரி முத செஞ்சது உப்புமா போட்டா. நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் சரி வேண்டான்னு சொல்லக்கூடாது, சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கங்க அப்படின்னா. இருந்த போதும் பயமாக இருந்தது. இருந்தாலும் புது பொண்ணாச்சே நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு 2ஆவது தட்டும் வாங்கி சாப்பிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் அம்மா வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. சாப்பிட்டேன் அத்தை அப்படின்னாங்க. என்னம்மா செஞ்சேன்னு. உப்புமானோன்னு எங்கள் அம்மா திரும்பி உப்புமாவா அப்படின்னு என்னை பார்த்தாங்க. இவன் சாப்பிட்டானான்னு கேட்டாங்க. அத்தை 2 முறை வாங்கி சாப்பிட்டார். எங்கள் அம்மா நேராக வெளியே வந்தாங்க. ஏ மணி வெளியே வாடி, மேல் வீட்டுக்காரங்களே. ஏ குணா வெளியே வா. இவன் உப்புமா சாப்பிடுவானா அப்படின்னு கேட்டாங்க. உப்புமாவா? உப்புமாச்சா உலக போரில் நடத்துவான். 2 தட்டு வாங்கி சாப்பிட்ருக்காண்டி 2 தட்டுன்னு. பக்கத்து வீட்டில் குணாக்காவோட மாமியார் வந்து சொல்லிச்சு, இந்த பிள்ளைங்களாம் எங்கே வழங்க போகுது, பொண்டாட்டி வந்தோன்னே அப்படியே மாறிடுதுங்க. அன்னையிலேருந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மனைவிக்கும் ஒரு சண்டை காரணத்திலையும் வேறு எந்த காரணம் கிடையாது. அந்த ஆரம்பத்தில் பரிமாறப்பட்ட உப்புமா. என்றைக்கு இந்திய அரசாங்கம் இனியனுடைய பேச்சை கேட்கிறதோ அன்றைக்கு தான் இந்தியா வல்லரசு ஆகும். எல்லா அரசாங்கமும் சொல்லுகிறது இந்தியா வல்லரசு ஆகும். எப்படி வல்லரசு ஆகும்? எல்லா நதிகளையும் இணைக்க போகிறோம். எப்படி இணைப்பேன்? சத்தியமாக சொல்கிறேன், இணைக்க முடியாது. என்னைக்கு நீங்க இந்திய அரசாங்கம் என் பேச்சை கேட்குதோ அன்னைக்கு தான் முடியும். எல்லாத்துக்கும் பொம்பளை பேரா வச்சிருக்கா. வீட்டில் 2 பொம்பளை நான் சேர்க்க முடியல. நான் என்ன சொல்றேன், ஒன்று காவிரின்னு வச்சியா, இன்னொன்று இனியவனு பேர் வை. அது பாட்டு ஜாலியாக போவோம், 4 குட்டி நதி போட்டு அது பாட்டு சந்தோஷமா போவோம். அதை விட்டுட்டு எல்லா பொம்பளை புள்ள பேரா வச்சு அதெல்லாம் முறுக்கிட்டு இருக்குது. இங்கே வரமாட்டேன், அங்கே வரமாட்டேன். நடுவர் அவர்களே, இந்த நாட்டில் 53 டிவி இருக்கு. பசங்க கிட்ட பிளே ஸ்டேஷன் 1 2 3 4 இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனால் பேசுவதற்கு இந்த தேசத்தில் பெற்றோர்கள் இல்லை. கார்ட்டூன் கிட்ட உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கான். மனசாட்சியோட சொல்லுங்க, எத்தனை பேர் பிள்ளை தூங்கும் போது தலையை கோதி விட்டாங்க? இன்னைக்கு அது இல்லை. எத்தனை பிள்ளைகளுடைய காலை அமுக்கி விடுறாங்க தூங்கும் பொழுது, ராஜா ராஜான்னு சொல்லிட்டு காலை அமுக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு இல்லை. இந்த தேசத்தில் விழுதுகளை நம்பி ஆலமரமும் இல்லை, ஆலமரத்தை நம்பி இன்றைக்கு விழுதுகளும் இல்லை. வீடுகள் இன்றைக்கு சொர்க்கமாக இல்லை, நரகமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நாளை மாறினால் நாங்களும் அந்த அணிக்கு வர தயார் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் பூதத்தான் அவர்கள் வீட்டிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னதை அவர் வெளியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று இனியவன் அவர்கள் அழகாகவே எதிர்கொண்டார்கள். நதிநீர் சிக்கலுக்கு ஏன் தீர்வு எட்ட முடியவில்லை என்கிற ஒரு உண்மையை இனியவன் சொல்லி நான் இன்றைக்கு கேட்கிறேன். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்றான் பாரதி. ஆனால் நதிகள் ஏன் நகரம் இருக்கிறது என்று கேட்டால் பெண்களின் பெயர் வைத்துதான் சிக்கல் என்று இனியவன் ஒரு புதிய உண்மையை சொல்லியிருக்கிறார். இதை இந்தியாவின் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு உடனடியாக இதை ஒரு தகவலாக அனுப்புகிறேன். எல்லா நதிகளுக்கும் ஆண்களின் பெயரை சூட்டுங்கள். சொர்க்கம் எங்கே இருக்கிறது? வீட்டில்தான் இருக்கிறது என்று பேசுவதற்கு என் ஆசை தங்கை கவிதா ஜவஹர் அவர்களை அழைக்கின்றேன். வேந்தர் தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணம் என்றால் சாதாரண விஷயமா? ஆண் பாலும் பெண் பாலும் அன்பால் இணைகின்ற நிகழ்வு இல்லையா நடுவர்களே? திருமணம் என்பது 100 பேர் சேர்ந்து ஒரு முகாமை அமைத்து விடலாம், 50 பேர் சேர்ந்து ஒரு மண்டபத்தை கட்டிவிடலாம். ஆனால் ஒரு பெண் என்பவள் இருந்தால்தான் வீடு என்கின்ற அமைப்பை உருவாக்க முடியும். பெண் வந்தால் தான் அது வீடு, இல்லைன்னா அது வெறும் சுடுகாடு. நீங்கள் எவ்வளோ பெருசாக கட்டினாலும். அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்த கணவன் வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. பிள்ளைகள்லாம் பக்கத்தில் இப்படியே போய் பார்த்துட்டு அப்பா கோவமாக இருக்கிறாருன்னு ஓடி போயிடுச்சு. அவருடைய அம்மா அப்பா வந்தாங்க, ஏதோ எரிச்சலில் கடுப்பில் இருக்கான் போலன்ட்டு போயிட்டாங்க. மனைவி வந்து சொன்னா, என்னையா ஆஃபீஸில் மேனேஜர் திட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் பேசுகின்ற வார்த்தை உலகத்தில் எல்லோருக்கும் புரியும், ஆனால் உங்கள் மனைவிக்கு மட்டும்தான் உங்களின் மௌனம் கூட புரியும் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். ரசித்து வாழ வைப்பது வீடுங்க, சகித்து கொண்டு வாழ வைப்பது தான் இந்த சமூகம். யோசிச்சு பாருங்க, வீடு அப்படிங்கிற வார்த்தையே விடு என்கின்ற முதநிலை நீண்ட தொழில் பெயர். விடக்கூடிய இடம் வீடு. சோகங்களை, துயரங்களை, துன்பங்களை, அவமானங்களை அத்துணையையும் விடக்கூடிய இடம்தான் வீடு நடுவர்களே. உலகத்தின் எல்லா நாடுகளும் ஆறுகளாலும் மலைகளாலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேசம் மட்டும்தான் நேசத்தாலும் அன்பாலும் பிரியத்தாலும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த வீடு என்கின்ற அமைப்பு. சொர்க்கம் என்பதும் வீடு என்பதும் வேறு வேறு அல்ல நடுவர்களே. ஒன்றும் இல்லைங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு 1/2 சென்ட் தான் வீடு கட்டுவாங்க. 1/2 சென்ட் நிலத்தை வாங்கி வீடு கட்டுவாங்க. காலையிலையும் சாயங்காலமும் அப்பா வந்து பார்த்துக்குவார், பகல் முழுக்க அம்மா நின்று பார்த்துக்குவாங்க. லீவ் அன்னைக்கெல்லாம் பிள்ளைக போய் அந்த கொத்தனாரோடு சேர்ந்து அந்த வீடுகளை கட்டி மகிழ்வார்கள். ஆனால் அரசாங்கத்திலேருந்து ரோடு போடுவாங்க, விமான நிலையம் கட்டுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் கட்டுவாங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டுவாங்க. ஒருத்தராவது போய் நின்று மேற்பார்வை பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலத்திலே இந்த ரோடு போடப்படுகிறது, யாராவது நின்று பார்த்துருக்குறோமா? ஆனால் 1/2 சென்டாக இருந்தாலும் இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மகிழ்ச்சி, இது என்னுடைய தலைமுறைக்கான வேர் என்று சந்தோஷமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதாங்க வீடு என்கின்ற மகிழ்ச்சி தருவது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்னுடைய அம்மா மீனாட்சியை நான் பார்க்க போனா போலீஸ்காரங்க வந்து வெடிகுண்டு இருக்கான்னு செக் பண்ற அளவுக்கு இந்த சமூகத்தின் நிலை கேவலமாக இருக்கிறதே. இதை எப்படி சிறப்பாக நீங்கள் சொல்ல முடியும்? ட்ரெயினில் டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ண டிடிஆர் வராரோ இல்லையோ, கஞ்சா வச்சுருக்குறோமா வெடிமருந்து வச்சுருக்குறோமான்னு செக் பண்ணுறதுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்கிறாங்க என்றால் இந்த சமூகத்தின் மோசமான நிலை உங்களுக்கு தெரியலையா? வீடு என்பது பாதுகாப்பு, வீடு என்பது நம்பிக்கை, வீடு என்பது ஆதரவு. சமூகம் திருடன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், கற்பழிப்புக்காரன் நடமாடுகிற ஒரு இடமாக இந்த சமூகம் இருக்கிறது நடுவர்களே. நைட்டு தூங்கிட்டு இருப்பான் வீட்டில் பையன். கூலி வேலை செய்கிற அப்பா கையில் சீனி முட்டாய் வாங்கிட்டு வருவார். இந்த பையன் தூங்கிட்டு இருப்பான், தட்டி எழுப்பி எந்திரா என்னப்பா அப்படிமா, இந்தாடா இந்த சீனி முட்டாயை சாப்பிட்டுட்டு தூங்குடான்னு அவன் வாயில் ஊட்டி விட்டு அவன் தலையை வருடுகின்ற நம் அப்பாவின் முரட்டு கரங்கள் தராத தைரியத்தை உலகத்தின் எந்த இராணுவமாவது தந்துவிட முடியுமா? வள்ளுவன் சொன்னான், இது எல்லாமே மகிழ்ச்சி இல்லடா, தன் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம்னு சொன்னான். உங்களுக்குன்னு ஒரு பாப்பா பிறந்து ஒரு ரோஜாப்பு கைகால் அசைக்கிற மாதிரி உங்களை பார்த்து சிரிக்கும் போது வருகின்ற மகிழ்ச்சியை இந்த உலகத்தின் எந்த பொருளாவது உங்களுக்கு தந்துவிட முடியுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அந்த குழந்தையை தூக்கும் போது. தாகூர் சொன்னார், நோபல் பரிசு வாங்குவதற்காக மேடையை நோக்கி நடை போட்டு கொண்டிருக்கிறார் தாகூர். எல்லாரும் கைதட்டுறாங்க. ஒரு சின்ன குழந்தை மட்டும் இங்கிட்டு ஓடி விளையாடி சத்தம் போட்டு சிரிக்குது. எல்லாரும் சத்தம் போடுறாங்க, அமைதியாரு, தாகூர் பரிசு வாங்க போறார், நீ சத்தம் போட்டுட்டு இருக்க, அமைதியார். தாகூர் சொன்னார், தயவு செய்து அந்த குழந்தையை யாரும் திட்டாதீர்கள், அந்த குழந்தையை ஒன்றும் சொல்லிவிடாதீர்கள். இந்த குழந்தையின் சிரிப்பை போன்ற ஒரு கவிதையை என்னால் ஒருபோதும் எழுதிவிட முடியாது என்று தாகூர் சொன்னார் என்றால், நடுவர் அவர்களே, வெற்றியை கொண்டு வருவது வீடு, அதை கொண்டாட வருவதுதான் நாடு என்று கூறி எந்த விதத்தில் பார்த்தாலும் வீடுதான் நமக்கு சொர்க்கம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எந்த செய்தியை சொன்னாலும் அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் ஓங்கி சொல்வது கவிதா ஜவஹர் அவர்களின் பாணி. வீடு எப்படி இருக்கிறது, நாடு எப்படி இருக்கிறது என்கிற வித்தியாசத்தை சொன்னது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்குத்தான் வீடு ஏற்ற களம் என்று ஒரு புதிய தரவை இன்றைக்கு அவள் தகவலாக தந்திருக்கிறாள். ஆகவே துயரங்களின் ஆறுதலாகவும் துன்பங்களின் விடுதலையாகவும் கனவுகளின் நம்பிக்கையாகவும் வீடுதான் சொர்க்கமாக இருக்கிறதே தவிர வெட்ட வெளி இல்லை என்று வெட்ட வெளியிலே நின்று பேசுவது மாதிரி அல்ல. இந்த அரங்கத்தில் கொட்டி முழக்கி இருக்கிற கவிதாவின் பேச்சை இந்த மன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, இல்லை ஒரு காலம் இல்லை என்று சாதிப்பதற்கு என் ஆரியிரு தங்கை லால்குடி ஜோதி அவர்கள் வெளியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று பேசுவதற்கு வருகிறார். எல்லாம் முடிஞ்சா அப்பனை உணர்ற நேரம் வரும். 50 வயசுல சொல்லுவான், எங்க அப்பன் தெய்வம்டா அப்படிமா. அதுக்குள்ளே அப்பன் தெய்வமாயிருப்பான். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம். புத்தாண்டு வாழ்த்துக்களை வேந்தர் தொலைக்காட்சி நேயர் அனைவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு, ஐயா ஒரு அருமையான தலைப்பு, சொர்க்கம் என்பது நமக்கு வீட்டிலா வெளியிலா. நான் ஒரு பேச்சாளர் ஆனதுக்கு சந்தோஷப்பட்டு கொஞ்ச நாள் பேசாட்டி அந்த பேசுறது மறந்து போயிடுமோன்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன பண்ணேன், முதல்ல என் மாமியாருக்கு ஒரு 500 ரூபா காசை கொடுத்தேன், என் மாமனாருக்கு 500 ரூபா கொடுத்தேன், என் குழந்தைகளுக்கு ஆளுக்கு 250 கொடுத்துட்டு என் கணவருக்கு 500 ரூபா கொடுத்தேன். பேச ஆரம்பிச்சே 1/4 மணி நேரம் போணுச்சு. என் கணவர் சொன்னார், முதல்ல ஜோதி என் சம்பள பணத்தில் வேணாலும் 5000 ரூபாய் எடுத்து தர்றேன், உன் பேச்சை நிறுத்து அப்படின்னாரு. எங்கள் மாமியார் சொன்னாங்க, ஜோதி நீ இப்படி பேசுனா நல்லா இல்லை, நீ சண்டை போட்டாதான் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. கவிதா பேசும்போது மிக அருமையாக சொன்னாங்க, அதாவது நம்பிக்கைகளை துரோகங்களை விடும் இடம் வீடுன்னு சொன்னாங்க. அதுவல்ல நடுவர் அவர்களே, துரோகம் எப்படி இருக்கும், துரோகிகள் எப்படி இருப்பார்கள் என்று கற்றுக்கொள்ளும் இடம் சமூகமாத்தான் இருக்க வேண்டும் நடுவர் அவர்களே. இவன் நல்லவன், இவன் கூட பழகலாம், இவன் கெட்டவன், இவன் கூட பழகாதுன்னு கற்றுக்கொள்ளும் இடம் வீடு அல்ல, வெளியில தான் நடுவர் அவர்களே. வழிபாடு செய்யுங்கள், கடவுளுக்கு அருகில் நீங்கள் செல்லலாம். சேவை செய்யுங்கள், கடவுள் உங்கள் அருகில் வருவார். எவ்வளவு பெரிய விஷயம். கணவன் மனைவி வாழ்ந்து முடிக்கிற தருவாயில இருக்காங்க. மனைவி கணவன் வந்து வல்லன்ட்டாரு, காசி ராமேஸ்வரம் அங்கே மட்டுமா பாவத்தை தொலைக்கணும், இங்கேயே வீட்டில் தொலைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. வீட்டுக்காரர் விட்டு அந்த அம்மா போயிருக்கு, காசி ராமேஸ்வரம் போயிடுச்சு. காசி ராமேஸ்வரம் போயிட்டு வீட்டுக்கு வருது. ட்ரெயினை விட்டு இறங்க போகுது, கணவர் காத்துக்கிட்டே இருக்காரு, உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்காரு. இந்த அம்மா ட்ரெயினை விட்டு இறங்கி சொன்னிச்சு கணவர்கிட்ட, ஏங்க எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை உம்முன்னு தான் வச்சுருக்கீங்களா? பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டை பாருங்க, அவர் மனைவியோட எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு, நீங்க பாட்டுக்கு மூஞ்சியை உம்முன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா. அவர் சொன்னாரு, அவன் பொண்டாட்டிய வழி அனுப்ப வந்திருக்கான், நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னாராம். 10 வயசுல கூட படிக்கிற பிள்ளை எந்த பிள்ளையாவது அந்த பையனை அடிச்சுட்டா, ஏய் எங்க அப்பா யார் தெரியுமில்ல, அவங்க அப்பாவை கட்ட பொம்மன் ரேஞ்சுக்கு கற்பனை பண்ணி வச்சிருப்பான். எங்கள் அப்பா கட்ட பொம்மை மாறல, உன்னை அடிச்சு வரடா அப்படிமா. 15 வயசு 16 வயசு வரும். அப்பா இந்த பக்கம் திரும்பி போவார், இந்த பக்கம் திரும்பி போவான். பாகிஸ்தான் இந்தியாக்கார பார்டரில் நிற்கிற மாதிரி திரும்பி போவான். 25 வயசில் ஒரு பொண்ணை பார்த்தா அப்பா கட்டி வைப்பார். கட்டி வச்சு மெல்ல புரியும் அவனுக்கு என்னன்னு புரியும். 30 வயசில் இவனுக்கு வர்ற ஒருத்தி அது வேணும் இது வேணும் வாங்கிட்டு வாங்கணும் மெசேஜ் SMS மாற்றி பண்ணி, சே அப்பா என்ன கஷ்டப்பட்டுருப்பார் நம்ம அம்மா கிட்ட அப்படின்னு நினைப்பார். 45 வயசுல என்ன பண்ணுவான், எல்லாம் முடிஞ்சா அப்பனை உணர்ற நேரம் வரும். 50 வயசுல சொல்லுவான், எங்க அப்பன் தெய்வம்டா அப்படிமா. அதுக்குள்ளே அப்பன் தெய்வமாயிருப்பான். அலுவலகத்துக்கு போயிட்டு தொழிற்சாலைக்கு போயிட்டு திரும்ப வந்து அப்பாடான்னு சொல்ற வார்த்தையில சொர்க்கம் கிடையாது. அலுவலகத்துக்கு தகுந்த நேரத்துக்கு போய் அந்த சீட்ல உட்காந்து கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம் அப்பாடான்னு சொல்றான் பாருங்க, அதுல இருக்குங்க சொர்க்கம்.
எந்த வேலையுமே செய்யாம வீட்டில் உட்காந்து இன்னைக்கு பொழுது போயிருச்சு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றதை விட இன்னன்னார்ட்ட பாராட்டு வாங்கினோமா, இன்னன்னாருக்கு உதவி பண்ணோமா, இன்னன்னாருக்கு நல்ல முறையில் வாழ்ந்தோமான்னு சொல்றதுல தான் இருக்கு சொர்க்கம் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு மகாத்மா காந்தி வீட்டை விட்டு வெளியில வரலன்னா நமக்கு இன்னைக்கு சுதந்திரன்ற சொர்க்கம் கிடைச்சிருக்காது. எந்த வகையில் பார்த்தாலும் சொர்க்கம் என்பது நமக்கு வீட்டில் ஒரு நாளும் அல்ல, வெளியில் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரியூர் தங்கை லால்குடி ஜோதி அவர்கள் காந்தி வீதிக்கு வந்தார், இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தது. இல்லாவிட்டால் இந்த சுதந்திரம் சாத்தியமாகி இருக்காது. ஆகவே ஒரு சூரியோதயத்தில் இந்தியா விடுதலை பெற்றதென்றால் காந்திக்கு அது வெளியிலே கிடைத்த அனுபவம்தான் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தந்ததென்று முத்தாய்ப்பான செய்தி ஒன்றை சொல்லி தன்னுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். இதை ஏற்கவே முடியாது, இவர்கள் எங்களை பற்றித்தான் குத்தி கிழிக்கிறார்களே தவிர தங்கள் அணியின் சார்பில் இதுவரைக்கும் எந்த செய்தியும் சொல்லவில்லை என்று கலக்க வருகிறார் கலக்கல் காங்கேயன். உலகெங்கிலும் விரவியிருக்கிற வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உளமாற தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டில் என்ன தெரியுமா சொர்க்கம்? பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். அந்த குழந்தையை பார்த்தாலே இருக்கிற சோகம்லாம் மறந்து, இருக்கிற துன்பமெல்லாம் மறந்து, தண்டல் காரணம் மறந்து, வட்டி காரணம் மறந்து, பாரு பில்லை மறந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் தெரியுமா? நடுவர் அவர்களே, வீதிக்கு வந்தால்தான் ஒரு மனிதன் திசை மாற்றப்படுகிறான். அவன் நல்ல எண்ணம் மடைமாற்றப்படுகிற இடம் வீதி. வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக மகிழ்ச்சியாக உற்றார் உறவினரோடு சொந்தங்களோடு மனைவி கணவன் அப்பா அம்மா என்று மகிழ்ச்சியாக வாழ்கிற இடம் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே எல்லா கலைகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். முதல் ஆசிரியர் யார் தெரியுமா? நமக்கு அப்பா அம்மா தான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கு? சுதந்திரம் அடைவதற்கு 2 நாள் முன்பாக மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவை விட்டு செல்ல போகிறார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகிறது. சுதந்திரம் கிடைப்பதற்கு 2 நாளுக்கு முன்பாக ஒரு செய்தி வெள்ளக்காரன் சொல்லிட்டு போறான். நம்ம இந்தியன்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, இந்தியாவிலே இருக்கிற எல்லா வளங்களையும் நாங்கள் சுரண்டி விட்டோம், இந்தியாவில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் நாங்கள் சுரண்டி விட்டோம், இனி இந்தியாவிலே ஒரு வளமும் இல்லை என்று அவன் எகத்தாளமாக சொன்னபொழுது மகாத்மா காந்தியடிகள் ஒரு அறிக்கையிலே சொல்லுகிறார், ஆமாம், வெள்ளைக்காரன் சொன்னது உண்மைதான். இந்தியாவில் இருக்கிற எல்லா வளங்களையும் அவர்கள் சுரண்டி விட்டார்கள், இந்தியாவில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் அவர்கள் சுரண்டி விட்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் தடிக்கு விழுந்த உடனே தாவி வந்து ஓடி வந்து அவனை தூக்கி பிடித்து தோளில் தட்டி இடம் தருகிறானே மனிதாபிமானம், அந்த மனிதாபிமானத்தை இந்தியாவிலிருந்து யாராலும் எடுக்க முடியாது என்று சொல்றார். அந்த மனிதாபிமானம் இன்னைக்கு இருக்கா? வெளியில் வந்தா யாருக்கா மனிதாபிமானம் இருக்கா? என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்று சொல்கிறேன். போன மாதம் நானும் என் மனைவியும் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்தோம் பைக்கில். நான் ஹீரோ கொண்ட பைக்கில் என் மனைவி ஏற்றிக்கிட்டு வந்தேன். எதிர்க்க ஒருத்தர் பைக்கில் நல்ல ஸ்பீடு, ஒரு 80 வந்திருப்பார் போல், நல்ல ஸ்பீடு வந்தார். குறுக்கில் ஒரு நாய் போச்சு, அப்படியே அப்படி முறுக்கினார் பாருங்க, 2 பேரும் கீழே வந்துட்டாங்க தார் ரோட்டில். நல்ல அடி. அவருக்கு இந்த முட்டியெல்லாம் எலும்பெல்லாம் தெரியுது, அந்த அம்மா காதெல்லாம் பிச்சு ரத்தம் வழியுது, நெத்தியில் ஜல்லி குத்தி பயங்கர அடி 2 பேருக்கும். ஃப்ரண்ட் வீல் முறுக்கிச்சு. நான் ஓடிப்போ உடனே வண்டியை நிறுத்திட்டு அவர் மேலே இருந்த ரத்தத்தெல்லாம் நான் தொடச்சேன், அவங்க மேலே இருந்த ரத்தத்தெல்லாம் என் மனைவி தொடச்சாங்க. அதுலேயும் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன் பாருங்க. ஆனால் தொடச்சி அந்த ஃப்ரண்ட் வீல் முறுக்கிட்ட வண்டியை ஒரு ட்ரை சைக்கிள் வர வச்சு அந்த 2 வீலர் தூக்கி போட்டு 100 ரூபாய் அந்த ட்ரை சைக்கிள் கார்ட்டை கொடுத்து இதை கொண்டு போய் குமார் ஒர்க் ஷாப்பில் படிச்சிருங்க, என் பேரை சொல்லி பாருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். இந்த அடிப்பட்ட கணவன் மனைவி 2 பேருக்கும் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருக்கு, என்னால் தாங்க முடியல. இருந்தாலும் சரி என்ன பண்ணலான்னு சொல்லி பக்கத்தில் தான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி ஒரு ஆட்டோ வர வச்சு அந்த ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லி, சார் இவங்க 2 பேரும் கேஷுவாலிட்டியில் கொண்டு சேருங்க, பின்னாடி நானே என் மனைவி வரோம் அப்படி சொன்னோன்னே 100 ரூபாய் ஆட்டோவுக்கு நானே பணத்தை கொடுத்தேன். கொடுத்த உடனே இந்த அடிப்பட்ட மனுஷன் எனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டான். நான் தழுதழுக்குது, சார் ரோட்டில் எவன் அடிபட்டு கிடந்தா நமக்கு என்னான்னு போகிற காலத்தில் நீங்களும் உங்கள் மனைவி ஓடி வந்து எங்கள் ரத்தத்தை தொடச்சி அடிப்பட்ட எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவை பிடிச்சி விட்டு 100 ரூபா பணமும் நீங்கள் கொடுத்தீங்களா சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்னு சொல்ல வாய் எடுத்தான். அவன் நன்றின்னு சொல்லிக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னான் தெரியுமா, ஒரு நாளைக்கு இதே மாதிரி நான் உங்களுக்கு உதவி செய்யணும் சார் அப்படின்னா. நான் எவ்வளோ நொந்து போயிருப்பேன்னு நினச்சி பாருங்க நடுவர்களே. இது வெளியில் எப்படி சொர்க்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வீட்டில் இருக்கும் அப்படி நினைப்பானா? அவன் ஏன்டா இப்போ நான் உதவி செஞ்சனா ஆயிடுச்சு எனக்கு. இப்போ யாராவது பைக்கில் கீழே வந்தால் நான் அந்த பக்கம் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டேன்.
நிலைமை அப்படி இருக்கு. யாரை என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு சமுதாயத்தில் வெளியில தான் எல்லா அக்கிரமம் நடக்குது, எல்லா அநியாயமும் நடக்குது. தீவிரவாதத்திற்கு உடன்படுகிற இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவங்கள யார் ஊக்குவிக்கிறார்? தீவிரவாதத்துக்கு உடன்படுகிற இளைஞர்களை இன்றைக்கு பேச்சால் கவர்ந்து மூளைச்சலவை செய்து தீவிரவாதிகளை உருவாக்குகிற இடம் வீடு கிடையாது நடுவர் அவர்களே, சமுதாயம்தான். இங்கே சேலத்தில் ஒரு நாள் நான் ஒரு பட்டிமன்றத்துக்காக போனப்போ நான் ட்ரெயினில் இறங்கி வந்தேன். எல்லாம் பிளாட்ஃபார்மில் டிடிஆர் வந்து டிக்கெட் செக் பண்ணுறாரு. என்கிட்ட டிக்கெட் கேட்டார், நான் டிக்கெட் கொடுத்தேன். என் கூட வந்த ஆள் டிக்கெட் எடுக்கல போட்டுருக்கு, ஃப்ரீயாக வந்திருக்கார். அவர் கேட்டார், டிக்கெட் நான் டிக்கெட் இல்லை. ஏன்டா டேய் உனக்கு அசிங்கமா இல்லை? இப்படி திருட்டு ரயிலில் வரேன், உனக்கு அசிங்கமா இல்லையான்னு. அப்படியே அது திருட்டு ரயில், அது எனக்கு தெரியாது அப்படின்றான். எப்படியெல்லாம் திருட்டு ரயில் ஒன்றா வச்சுருப்பாங்க. என் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இன்னைய வரைக்கும் நான் வண்டியை ஓட்டிக்கிட்டேன்னா என்ன காரணம்? எங்கள் அப்பா சொன்னது தான். என் கல்யாணத்தில் மணவரையில் தாலி கட்டிட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்கேன். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா வந்தார். வந்து என் காதில் மெல்ல ஒரு விஷயம் சொன்னார். காங்கையா, வீட்டுக்கு வீடு சண்டை வருது, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி சண்டை எல்லா வீட்டிலும் நடக்குது. அது நடக்காமல் நீ தப்பிச்சிக்கணும்னா, நீ சந்தோஷமாக வாழணும்னா, இன்றைக்கி ஒரு செய்தி சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணினா நீ ரொம்ப நல்லா இருப்பண்ணார். அப்பா சொல்லுங்கப்பா என்ன பண்ணேன். அப்படியே கிட்ட வந்து காதில் சொன்னார். சுவாமி மலையில் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரம் சொன்ன மாதிரி அழகாக காதில் வந்து சொன்னார். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி சத்தம் போட்டு கத்தினாலாம் டப்புன்னு காலில் வந்து கும்பிட்டுருந்தார். இன்னைய வரைக்கும் இன்னைக்கு காலில் கூட நான் தான் செஞ்சேன் நடுவர்களே. ஆனால் காலில் விடுற எல்லா ஆண்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், தயவுசெய்து கதவை சாத்திட்டு காலில் விழுங்க. ஏன்னா எழுத்து வீட்டுக்காரன் பார்த்தானே வாடா காலில் வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்வா. இது தப்பே கிடையாது. அனுசரணையும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் பண்பு, அடிப்படை பண்பையும் சொல்லித்தருகிற இடம், சொல்லித்தருகிற பல்கலைக்கூடம். நிச்சயமாக சொல்கிற நடுவர்களே, அது வீடு தான். அங்கே தான் சொர்க்கம் இருக்கிறது, வெளியில் நிச்சயமாக கிடையாது. பாண்டிச்சேரியில் 2 தொழிலதிபர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சுட்டாங்க. ஆஹா வாடா எப்படா இருக்க? நான் துபாயில் இருக்கேன்டா. அப்படியா, நீ எங்கடா இருக்க? நான் கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் பண்ணுறேன். வாடா நம்ம ஊருக்கு ரொம்ப நாளாச்சு வந்து பார்த்து. 2 பேரும் ஒன்றா சந்திச்சாங்க. 2 பேரும் பெரிய கோடீஸ்வரர், 2 பேரும் பெரிய முதலாளி. 2 முதலாளியும் உட்காந்தாங்க. எப்பா எப்படிப்பா இருக்க? வேலைக்காரெல்லாம் எப்படி இருக்கான்? என்னப்பா என் வேலைக்காரன் சரியான முட்டாள், ஒன்றா நம்பர் முட்டாள். நீ வேற என் வேலைக்காரன் இருக்கான் பாரு, அவன் அடி முட்டாள், மட்டமான முட்டாள்னாரு. என் வேலைக்காரன் தான் முட்டாள், என் வேலைக்காரன் தான் முட்டாள். செக் பண்ணுமா? முதலாளி கூப்பிட்டார். இங்கே வாடா, அவங்க வேலைக்காரன் தான். ஐயா போயே நான் வீட்டில் இருக்கேன், போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. சரிங்க ஏன்ட்டு போயிட்டான். பார்த்தியா, நான் வீட்டில் இருக்கேன் போய் பார்த்துட்டு வாடான்றேன். சரிங்க ஏன்ட்டு போகிறான். இவன் எவ்வளோ பேர் முட்டாள் பாருன்னார். அடுத்தது நீ ஏன் முட்டாள் பார்க்குறியா? என் வேலைக்காரனே நீங்கள் வாடா அப்படின்னாரு. இந்த 10 ரூபா போய் ஒரு அம்பாசடர் கார் வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா என்று போயிட்டான். இவன் பேசிட்டான். பார்த்தியா என் வேலைக்காரன் எவ்வளோ முட்டாள், என் வேலைக்காரன் எவ்வளோ முட்டாள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த 2 வேலைக்காரனும் மார்க்கெட்டில் சந்திச்சானுங்க. என் முதலாளி எவ்வளோ பேர் முட்டாள் தெரியுமா? இந்த முதல் வேலைக்காரன் சொன்னான், என்னடா நான் வீட்டில் இருக்க நான் போய் பார்த்துட்டு வான்னு அந்த ஆள் சொல்கிறானே, அந்த ஆள் தான் செல்ஃபோன் இருக்கு, அந்த ஆளே ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாதா அப்படின்னா இவன். அதுக்கு இன்னொரு வேலைக்காரன் சொன்னான், என் முதலாளி எவ்வளோ பேர் முட்டாள் பார்த்தியாடா, 10 ரூபா கொடுத்து அம்பாசடர் கார் வாங்க சொல்கிறானே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுன்னு கூடமா தெரியாது அந்த ஆளுக்கு. இதெல்லாம் வெளியில் நடக்கிற அநியாயங்கள் இதெல்லாம். ஆனால் வீட்டுக்குள்ளே இப்படிலாம் சூழல் உண்டா? யார் எப்படிப்பட்டவங்க, யார் எப்படி இருப்பாங்க, அப்பாவின் கோபம் என்ன, அம்மாவின் கோபம் என்ன, என்ன நடக்குது, எது நடக்குதுன்றதெல்லாம் வீட்டுக்குள்ளே தெரியும். சந்தோஷம் எங்கே இருக்குது தெரியுமா? கனிரசமா மதுவறிந்து கழிப்பதல்ல இன்பம், கணிகரியின் மடிதலிலே கிடப்பதல்ல இன்பம், இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே ஈடில்லா இன்பம். நாங்கள் ஆக மனைவியோடு கணவன் ஒரு வாழ்க்கையை நடத்துகிற போது அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், புரிதல்கள் தான், 2 பேருக்குள்ள புரிதல்கள் தான். அதனால தான் பாட்டு எழுதுறாங்கல்ல, சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்களதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. அப்போ சம்சாரம் என்கிற வீணையிலே சந்தோஷம் என்கிற ராகம் வருகிற பொழுது அந்த வீடே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு நடுவரவர்களே. வீதி நரகமாக இருக்கிறது, வீடு சொர்க்கமாக இருக்கிறது. எனவே நடுவரவர்களே, வீட்டில்தான் சொர்க்கம் இருக்கிறது, அதுவே நீங்கள் தீர்ப்பாக அளிக்குமாறு கேட்டு மீண்டும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சம்சாரம் என்கிற அந்த வீணையில் விதவிதமான ராகங்களை இணைக்கிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை என்று ஒரு கல்வெட்டு செய்தி அவர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது விவாதத்தினுடைய இறுதி சுற்றில் வெளியிலேதான் இருக்கிறது சொர்க்கம் என்று நாடெல்லாம் வெளியிலே சுற்றுகிற எழிலரசி வருகிறார். ஒரு நாள் எங்க வீட்டுக்கார் அவசரமா வீட்டுக்குள்ள ஓடி வந்தார். எழிலு எழிலு, அந்த கருப்பு நாய் தெருல இருந்த அந்த கருப்பு நாய்க்கு சோறு வச்சியான்னார். எப்படி மாமா கண்டுபிடிச்சிங்க? என்ன தெரு ஓரமா செத்து கிடக்கும் போதே நினைச்சேன்.
ஒரு ஆசிரியர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறார். அவர் ரிட்டையர்ட் ஆகிற இன்னைக்கு மாணவர்களுக்கு ஒரு பேட்ஜ் குத்தி கொடுத்தாங்க. என்னை மகிழ்ச்சியாக வைத்திருந்த உங்களுக்கு நன்றி. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அவர்கள் சொன்னது போல வீடுதான் சொர்க்கமாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் எனக்கு கூட வந்தது நடுவர் அவர்களே. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் அவசரமாக வீட்டுக்குள்ளே ஓடி வந்தார். எழிலு எழிலு, அந்த கருப்பு நாய் தெருவில் இருந்த அந்த கருப்பு நாய்க்கு சோறு வச்சியான்னார். எப்படி மாமா கண்டுபிடிச்சிங்க? என்ன தெருவோரமாக செத்து கிடக்கும் போதே நினைச்சேன்டி நீ தான் சோற வச்சிருப்பேன். நீங்க ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க, காதலனுக்கும் கணவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ரசித்து கொண்டிருந்தால் காதலன், சகித்து கொண்டிருந்தால் கணவன். நடுவர் அவர்களே, அவர்கள் சொல்லுவது போல இல்லம் சொர்க்கமாக இருந்தால் இன்றைய நிலவரத்தில் இல்லத்தினுடைய உண்மையான பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? அசோகவனத்திலே சீதை உட்கார்ந்து கொண்டு நான் ராமனை பிரிந்து விட்டேன் அவ அழலையாம். அருந்தும் மெல்லடகு ஆர் இட என அருந்தும் என அழுங்கும், விருந்து கண்டபோது எண்ணுருமோ என விம்மும் என்று சொன்னார். ஐயோ, விருந்தினர்கள் வந்தா என் கணவன் என்ன பண்ணுவான் தனியா, என்ன பண்ணுவான் தனியான்னு விருந்தினர்கள் வந்தா என்ன பண்ணுவான்னு அழுதாலாம். இப்போ விருந்தினர்கள் வந்தாலே நாம் அழுகுறோம். எப்போ போவாங்கன்னு தெரியலையே. சில பேர் விருந்தாளியே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் டாட்டா காமிச்சிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அன்பு பண்பு பரிவு பாசமா, பஸ் கிடைக்கலன்னு வீட்டுக்கு திரும்ப வந்துட போறாங்க. ஏற்றி உட்கார வச்சு டாட்டா காமிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரும். இன்றைக்கு உங்கள் இல்லறத்தை இப்படி வைத்துக்கொண்டு நீங்க எப்படி சொர்க்கம்னு சொல்லுவீங்க? ஒரு கல்யாண நாள் ஒரு கணவன் மனைவியை பாராட்டணும்னு முடிவு பண்ணான். உடனே தொலைபேசி எடுத்தான். என்ன நினைச்ச உடனே ஒரு காரியத்தை செஞ்சிடணும். மனைவிக்கு உடனே லைன் போட்டாப்புல லைன்ல மனைவி வந்தாங்க. என்ன அப்படின்னாங்க, இல்லை நான் வாழ்க்கையில செய்த புண்ணியத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நீ எனக்கு மனைவியாக வந்தது. இறைவன் கொடுத்த வரம்டி நீ எனக்கு மனைவியாக வந்தது. நீ இல்லைனா நான் இல்லடா அம்மு அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, என்ன குடிச்சிருக்கிய? ஒழுங்கா வீடு வந்து சேரு. அவரு இல்லம்மா அதெல்லாம் பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், தைரியமா வீட்டுக்கு வான்னு. எங்கங்க பாராட்டுறீங்க? ஒரு கணவன் மனைவியை பாராட்டக்கூடிய இடமா உங்கள் இல்லறம்? இன்றைக்கு சமுதாயம் என்பது அனுபவத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது காமாட்சியாக இருந்தவர் வெளியே வந்து கர்ம வீரர் காமராசராக பரிமாணம் செய்தார். வீட்டுக்குள்ளே இருக்கும் போது சித்தார்த்தனாக இளவரசனாக இருந்தவன் வெளியே வந்து பல மனிதர்களை உருவாக்கக்கூடிய புத்தனாக பரிபாலனம் செய்தார். வீட்டுக்குள்ளே இருக்கும் போது மோகன்தாஸாக இருந்தவர் வெளியே வந்தார், மகாத்மா காந்தி ஆனார். வீட்டுக்குள்ளே இருக்கும் போது சிவாஜி ராவாக இருந்தவர் வெளியே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக மாறி போனார். வெறும் ஸ்டார்களை எல்லாம் சூப்பர் ஸ்டாராக மாற்றி பார்க்கக்கூடிய இடம் சமுதாயம். அது இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த தீர்த்தம் எது என்று கேட்டால் கங்கை தீர்த்தம் என்று பட்டுன்னு பதில் வரும். ஆனால் கங்கை தீர்த்தத்தை காட்டிலும் உலகத்திலே மிகச்சிறந்த தீர்த்தம் ஒன்று உண்டு. அது எது தெரியுமா? ஏழைகளுக்காக உழைக்கும் உத்தமனினுடைய வியர்வை நீர் தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த தீர்த்தம். அதை விட தீர்த்தம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு சமுதாயத்துக்குள்ளே வருகின்ற போதுதான் சொர்க்கம் கிடைக்கும். இப்ப இன்னொன்னு அவங்களுக்கு கவலை, பள்ளி கூட நாசமா போச்சான். அப்ப நான் இனி என்ன சொல்றேன், இனி உங்க பேர குழந்தைகளை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க, வீட்டிலேயே வச்சுக்கோங்க. 2.25 வயசுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தை தேடி ஓடுகிறீர்கள். எதற்காக? பிள்ளைக்கு அறிவு தரக்கூடிய இடம் சமுதாயத்தில் இருக்கிறது, வெளியில இருக்குது. வீட்டுக்குள்ள வச்சிருந்தா அவன் டிகிரி வாங்க முடியாது, வேலை வாங்க முடியாது. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவை அல்ல நல்ல மரங்கள், சபை நடிகை நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்று ஔவையார் சொன்னான். அப்படி அறிவை வளர்க்கக்கூடிய பள்ளி கூட சில நேரங்கள் அப்படிதாங்க இருக்கும். இப்போ நானும் இப்போ டீச்சர்ன்றதால சொல்கிறேன். ஒரு நாள் சீரியஸாக கேட்டேன், திப்பு சுல்தான் எந்த போரில் இறந்தார்னே? அவருடைய கடைசி போரிலுங்கிறான். அவன் சொல்றது சரியா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா சரியா இருக்காது. அவன் இறந்ததை ஒத்துக்கிட்டான். இந்த பதிலை நீங்க தப்புன்னு சொல்ல முடியுமா? இன்னொரு கேள்வி கேட்டேன் பாருங்க, எனக்கே குழப்பம் ஆயிடுச்சு. ஒருவேளை இதுதான் பதிலா இருக்குமோன்னு. கட்ட பொம்மன் எங்க தூக்கிலிடப்பட்டான்னு? கழுத்திலுங்கிறான். இதாவது பரவாயில்லைங்க, முதலில் உலகை சுற்றி வந்தவர் யாருங்கிறேன். அவன் ஒருத்த சீரியஸா எழுந்து சொல்றான், ஊர் சுத்தின பையில பத்தி நமக்கு என்ன பேச்சு, நம்ம பாடத்தை கவனிப்போங்கிறான். எங்க இதெல்லாம் கூட 1 மார்க் கொஸ்டின்ங்க, மனசை தேத்திக்கிடுவேன். 2 மார்க் கொஸ்டினுக்கு பதில் எழுதுறான். முதல் உலக போர் குறிப்பு வரைக. சத்தியமாங்க இப்படி ஒரு பதிலை நீங்களாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. முதல் உலக போர்
உலகத்தில் முதலாக நடந்த போர். இதில் பல பேர் இறந்து விட்டார்களாம். என் பாட்டி சொல்லிதான் எனக்கே தெரியும், அது கூட நான் சொல்லி அவனுக்கு தெரியாதான். இந்த போரை பற்றி மேலும் தகவல்கள் எனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஏனென்றால் நான் அப்போது பிறக்கவில்லை. அதாவது பதில் தெரியலன்னு சொல்லி எந்த பிள்ளை எனக்கு விடுறது இல்லைங்க. ஆனால் பள்ளிக்கூடங்களில் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் இப்படி இருக்கக்கூடியது நியாயம். அதற்காக ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை நாம் குறை சொல்ல முடியுமா? அப்படின்னா அவங்க இல்லறத்தில் குறை இல்லாமல் இருக்கா? பைக்கில் பொதுவாக எப்படி பயணம் செஞ்சு போகிறாங்க? ஆண்கள் வண்டி ஓட்டுவாங்க, பின்னாடி பெண்கள் சீட்டில் உட்காந்துருப்பாங்க, சும்மா இடுப்பை கெட்டியாக பிடிச்சிட்டு போவாங்க. என்ன அன்புன்னு நினைக்கிறீங்களா? கீழே விழுந்தா 2 பேரும் ஓணும். என்னை மட்டும் ஸ்பீட் பிரேக்கில் தள்ளிட்டு போயிடுவியான்னு அர்த்தம். வீடுகளில் இருக்கக்கூடிய சந்தோஷம் என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே உடையது. என்ன பெரிய பாசம்! ஒரு தாத்தா பேரன் கையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருந்தார். பேரன் கேட்டான், சும்மா வரமாட்டான் அந்த சின்ன பிள்ளை. தாத்தாவை பார்த்து கேட்டான், தாத்தா நம்ம குடும்பத்தில் எப்பவுமே 5 பேர் தான் இருப்போமா? நீங்கள், அப்பா, அம்மா, நான், தங்கச்சி, அந்த 5 பேர் தான் குடும்பத்தில் இருப்போமா? உடனே தாத்தா சொன்னார், இல்லடா கண்ணா, உனக்கு கல்யாணம் ஆனால் 6 பேர் ஆகிடும். உடனே பேரன் சொன்னா, இல்லை தாத்தா அப்பயும் 5 பேர் தான் இருப்போம்னா. எப்படிறான்? அதான் தங்கச்சி பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்ல அப்படின்னா. உடனே அடுத்த கேள்வி இவரு சொன்னார், ஏய் அப்படி இல்லைடா, உனக்கு குழந்தை பிறந்தா அப்பா 6 பேர் ஆகிடும்ல அப்படின்னு. உடனே அதுக்கு இவன் சொன்னா, அப்பயும் 5 பேர் தான் இருப்பான்னா. எப்படிறான்? அப்பதான் நீ செத்து போயிடுவேன்ட்டான். என்ன உங்களுடைய உறவுகள்? இன்றைக்கு நான் கேட்கிறேன், அனாதைகள் என்று சொல்லுகிறோமே, ஆதரவற்றவர்கள் என்று சொல்லுகிறோமே, குழந்தை தொழிலாளர்கள் என்று சொல்லுகிறோமே, இதையெல்லாம் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை உங்களுடைய வீடு இல்லையா? என்னை கேட்டால் இந்த நாட்டினுடைய அவமான சின்னங்கள் தான் உங்களுடைய முதியோர் இல்லங்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த வீடு எப்போது உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும் என்கின்ற கேள்வியை வைத்து என்றைக்கும் நம்மை பக்குவப்படுத்துகிற அனுபவ பாடத்தை கற்றுத்தருகிற சமுதாயம் தான், வெளியிலே தான் நமக்கு சொர்க்கம் நிரந்தரமாக இருக்கும் என்பதை சொல்லி, புதிய புத்தாடை அணிவதாலோ புதிய பொருள்களை வாங்குவதாலோ புத்தாண்டு மகிழ்ச்சியை தராது. புதிய சிந்தனைகளும் புதிய எண்ணங்களுமே நமக்கு புத்தாண்டினுடைய பலனை முழுமையாக தரும் என்கின்ற காரணத்தினால் இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் எல்லா வரங்களையும் தரக்கூடிய புத்தாண்டாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொர்க்கம் எங்கே இருக்கிறது, வீட்டிலா வெளியிலா என்று கேட்டால், என்னை பொறுத்தவரையில் வீடு சொர்க்கமாக இருந்தே தீர வேண்டும். வீடு சொர்க்கமாக இருக்காவிட்டால் நாடு நரகமாக மாறுவதற்கு நாட்கள் ஆகாது. ஆகவே ஒரு நாடு சொர்க்கமாக இருக்க வேண்டுமானால் வீடு சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்கிற உத்தரவாதத்தை நாம் முதலில் உருவாக்கி தந்தாக வேண்டும். ஆகவே வீடு என்பது கோவிலாக மாறுகிற நாள் எந்த நாள் என்பதுதான் இந்த புத்தாண்டில் உங்கள் முன்னால் நான் வைக்கக்கூடிய கேள்வி. மதன் மோகன் மலாவியா என்கிற ஒரு மகத்தான மனிதனுக்கு பாரத ரத்னாவை இன்றைக்கு வழங்கி இருக்கிறது மத்திய சர்க்கார். அவமானங்களை சகித்துக் கொள்வது கூட 65வது கலைதான். மதன் மோகன் மலாவியா காசியில் இன்றைக்கு வானளாவை எழுந்து நிற்கிற காசி இந்து பனாரஸ் பல்கலைக்கழகம் அந்த கலாசாலையை நிறுவதற்கு ஹைதராபாத் நிஜாமிடத்தில் போய் காணிக்கை கேட்டார். ஹைதராபாத் நிஜாம் ஒரு இந்து கல்வி நிறுவனத்தை நிறுவுவதற்கு நான் காணிக்கை தர வேண்டுமா என்று கேட்டு தன் கால் செருப்பை எடுத்து வீசி எறிந்தார் மதன் மோகன் மலாவியா முன்னால். அவர் அந்த கால் செருப்பை எடுத்துக்கொண்டு வீதிக்கு வந்தார். இது ஹைதராபாத் நிஜாமினுடைய செருப்பு, ஏலத்துக்கு விடுகிறேன், ஒரு தரம் 5 ரூபாய் என்று உரக்க கத்தினார். இந்த செய்தி அரசாங்க சிப்பாய் மூலம் ஹைதராபாத் நிஜாமின் காதுகளுக்கு எட்டியது. செருப்பு ஏலத்தில் யாராவது எடுக்காம போனா மானம் மிஞ்சாது என்று சொல்லி அதிக விலை கொடுத்து அந்த செருப்பை நிஜாமே வாங்கினார். அந்த நிஜாம் கொடுத்த அதிக காணிக்கை தான் பனாரஸ் பல்கலைக்கழகமாக இன்றைக்கு எழுந்து நிற்கிறது என்றால் வீடா வீதியா? சொர்க்கம் என்பது தழும்புவதாக இருக்க வேண்டுமே தவிர ஒழுகுவதாக இருக்கக்கூடாது. சொர்க்கம் என்பது பொங்குவதாக இருக்க வேண்டுமே தவிர அமுங்குவதாக இருக்கக்கூடாது. சொர்க்கம் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டுமே தவிர தற்காலிகமாக இருக்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் ஒரு வீட்டை முன்னெடுத்து செல்வதில் இருக்கிற சங்கடங்களை ஒரு குடும்பத்திற்கு தலைமை தாங்குகிறவன் என்கிற நிலையில் நான் அறிவேன். ஆகவே வீட்டுக்குள் ஒரு சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய கடமையில் யாரும் தோற்று விடாதீர்கள். ஒரு ஆசிரியர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறார். அவர் ரிட்டையர்ட் ஆகிற இன்னைக்கு மாணவர்களுக்கு
ஒரு பேட்ஜ் குத்தி கொடுத்தாங்க. என்னை மகிழ்ச்சியாக வைத்திருந்த உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஒரு பேட்ஜை மாணவர்களுக்கெல்லாம் குத்தி விட்டார்கள். அந்த மாணவர்களுக்கு அதிர்ச்சியும் ஆனந்தமும் ஒரு பக்கம். ஏன்னா இந்த மாணவர்கள் அவ்வளவு இடையூறு செய்திருக்கிறார்கள். யாருக்கு? அந்த ஆசிரியருக்கு. ஆனால் அந்த டீச்சர் என்னை மகிழ்ச்சியாக வைத்த உங்களுக்கு நன்றி என்று சொல்லி எல்லாருக்க சட்டை பயிரி ஒரு பால்ஜை குத்திவிட்டு விடைபெற்றார். இந்த ஒரு மாணவன் என்ன செய்வான், அதை பத்திரமாக வைத்திருந்தான். அவன் வேலை பார்க்கிற இடத்துக்கு போனதற்கு பிறகு தன்னுடைய இளநிலை அதிகாரி அவனை தொடர்ந்து சித்திரவதை செய்து கொண்டிருந்தார். 12 மணி நேரத்திற்கு 18 மணி நேரம் வேலை வாங்கினார். அவன் ஒரு நாள் ஒரு புத்தாண்டு தினத்துக்கு அன்றைக்கு அதே பாட்ஜ மாதிரி ஒன்றை தயார் பண்ணி அந்த இளநிலை அதிகாரிக்கு நெஞ்சில குத்திவிட்டு என்னை மகிழ்ச்சியாக வைத்திருந்த உங்களுக்கு நன்றி என்று அவன் சொன்னான். அந்த இளநிலை அதிகாரி அதை வாங்கி வைத்துக் கொண்டதற்கு பிறகு அவருடைய மனச்சாட்சி நிம்மதியாக இருக்க இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இவனை அவ்வளவு சித்திரவதை செய்திருக்கிறார். ஆனால் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்ததற்கு நன்றின்னு அவர் பால்ஜி ஒட்டிடுறானேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன செய்தார், தன்னை வேலை வாங்கக்கூடிய மேனேஜர் மேலாளருக்கு பொங்கல் அன்னைக்கு என்ன செய்துட்டார், அது மாதிரி ஒரு பால்ஜி தயார் பண்ணி அவன் நெஞ்சில கொண்டு குத்தி வச்சு என்னை மகிழ்ச்சியாக வைத்திருந்த உங்களுக்கு நன்றி என்று அவன் பார்பில் கொண்டு போய் குத்தி வைத்தார். அவன் பார்த்தான், நான் இவனை ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விடலை, வேலை வாங்கினேன், என்னை மகிழ்ச்சியாக வைத்திருந்த உங்களுக்கு நன்றின்னு சொல்லி என் மார்பில் கொண்டு வச்சுட்டானே, என் நெஞ்சில் குத்தி கிழித்தது மாதிரி இருக்கிற இந்த சொற்கள்னு சொல்லி இந்த பேட்ஜை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போனான். இரவு நேரம் மாடியில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. மகன் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறான் என்று மனைவி தகவல் சொன்னாள். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இரவு உணவை முடித்து கொண்டு மாடிப்படியில் ஏறி சென்றான். இந்த பேட்ஜை அப்படியே தன்னுடைய மகனுக்கு பாக்கெட்டில் குத்தி வச்சு என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற உனக்கு நன்றின்னு அவர் குத்தி கொடுத்தார். மகன் கண்களில் ஆனந்த கண்ணீர். மகிழ்ச்சியாக வைத்திருந்த உனக்கு நன்றி தானடா சொன்னேன், நீ ஏண்டா அதுக்கு அழுறேன்னு கேட்டார். அவன் சொன்னான், அப்பா நான் எழுதி கொண்டிருந்தேன் என்று கருதாதீர்கள், இனிமேல் இந்த வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கவில்லை, ஒரு நாள் கூட நீங்கள் எனக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கியதில்லை, அலுவலகமே கதியென்று கிடந்தீர்கள், நான் என்ன படிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஒரு நாள் கூட நீங்கள் விசாரித்ததில்லை, எங்கள் பள்ளியினுடைய புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நீங்கள் வந்ததில்லை, எங்கள் பள்ளியில் பொங்கல் விழாவில் நான் மாறுவிட போட்டியில் கலந்து கொண்டேன், நீங்கள் வந்ததில்லை, நான் பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கி கைதட்டல் பெற்றேன், நீங்கள் வரல, ஒரு நாள் கூட என் பள்ளிக்கு நீங்கள் வந்ததில்லை, என்னை பற்றி நீங்கள் என் அம்மாவிடத்தில் கூட குறைந்தபட்சம் விசாரித்ததில்லை, இப்படி ஒரு அந்நியமான அப்பாவோடு நான் ஏன் இருக்க வேண்டும், தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று தான் நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன், ஆனால் எதிர்பாராத முத்தம் போல் இப்படி ஒரு பாழ்ஜை என் நெஞ்சில் குத்து என் மனசை தொட்டிட்டீங்களே, நீங்கள் தான் என் அப்பா என்று சொல்லி அந்த பிள்ளை கண்ணீர் சிந்தி கொண்டு சொன்ன பொழுது அவர் ஒரு அடி உயரம் உணர்ந்ததாக உணர்ந்தார். நான் எல்லாம் செய்கிறோம், மனைவிக்கு நேரம் ஒதுக்குகிறோமா, மாசற்ற பிள்ளை செல்வங்களோடு நம்ம எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறோமா, மனம் விட்டு பேசுகிறோமா, குடும்பத்தில் 1000 சங்கடங்கள் இருந்தாலும் பேசிவிட்டால் தீர்ந்து விடும், காயங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் காயங்கள் கண் திறப்பதற்குள்ள மாயம் போல் மாறிவிடுவதற்கு நம்முடைய மந்திர சொற்கள் நாக்கில் தான் இருக்கு. அதனால குடும்பம் ஒரு சொர்க்கமாக இருந்து தீர வேண்டும். ஒரு குடும்பத்தை சொர்க்கமாகக்கூடிய முயற்சியில் நீங்களும் நானும் தோற்றுப்போனால் அடுத்த தலைமுறைகள் அனைத்தும் இந்த தேச வீதிகளில் அனாதைகளாக திரிவார்கள் என்பதை இந்த புத்தாண்டில் நான் இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே குடும்பம் தான் மிக முக்கியம். இந்த புத்தாண்டிலாவது நமக்காக மட்டும் வாழாமல் நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் வாழ்வதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சொர்க்கத்தை உருவாக்க இந்த புத்தாண்டில் சூளுரைப்போம், சுடர்முகம் தூக்குவோம். நம்முடைய புத்தாண்டு சபதம் வீட்டுக்கு வீடு சொர்க்கம், வீதிக்கு வீதி சொர்க்கம் என்பதாக இருக்கட்டும் என சொல்லி, வீட்டிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதை இங்கே தீர்ப்பாக சொல்லி, ஒவ்வொரு வீட்டிலும் சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் அணியமாவோம், ஆயுத்தமாவோம்.
வீட்டிலே சொர்க்கம் உருவாகிவிட்டால் பட்டமரங்களெல்லாம் துளிர்க்கும், பாலைவனங்களெல்லாம் செழிக்கும், கெட்ட குடியெல்லாம் சிறக்கும், நட்ட நடுநிசியெல்லாம் விடியும், நமக்கான பொழுது நம்முடைய வாசலில் மலர வீட்டிலெல்லாம் சொர்க்கம் உருவாகட்டும், சொர்க்கம் வீட்டிலேதான் என தீர்ப்பு வழங்கி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.